அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நினைத்ததை நடத்திய சீமான் இந்த தலைப்பில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த இந்த 14 ஆண்டு காலங்களில் சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர்ந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சீமான ஒரு அரசியல் தலைவனாக கருதாமல் ஒரு உயர்ந்த தலைவன் போலவும் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவங்க ஒரு படை தளபதிகளாகவும் சீமான அந்த படைக்கு தலைவனாகவும் பார்க்கிற நிலையில தான் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. மாணவர்களே அவங்களுடைய கல்லூரி பள்ளி நிர்வாகத்திடம் ஆனால் சீமான சிறப்பு விருந்தினராக அழைக அப்படின்னும் அவருடைய பேச்சை நாங்கள் கேட்கணும் அப்படின்னும் தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்திற்கு பார்த்தீங்கன்னா கோரிக்கையாகவே கேட்கக்கூடிய நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. இந்த அளவுக்கு மாணவர்கள் சீமான ரசிக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு கட்சியே கிடையாது, ஒரு குடும்பம் அப்படின்னும் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் தமிழர் கட்சி தான் ஒரு சிறந்த வழி அப்படின்றத இளைஞர்களும் மாணவர்களும் உணர்ந்த ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீமானுக்கு தமிழ்நாட்டில் ஆளுமை பெருகி இருக்கு. பிற அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய தொண்டர்களோ இல்லை நிர்வாகிகளோ தான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் இளைஞர்களும் சீமானுடைய பிரச்சாரத்திற்கு போகிறதும் அதற்கு பிறகு சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்காக மக்களிடையே நேரடியாக சென்று அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னும், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு புதுமையான அரசியல் தேவைப்படுது அப்படின்னு மாணவர்களே பார்த்தீங்கன்னா சீமானுக்காக பரப்புரைகள் கூட பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பிற கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய வைத்தறிச்சலை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா சீமான் அவருடைய கனவாகவே இருந்துச்சு. ஏன்னா சீமான் ஆரம்ப காலத்தில் பொதுக்கூட்டங்கள் போடுற எல்லா மேடைகளுமே சொல்லிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய தாத்தாவையோ இல்லை அப்பனையோ நம்பி நான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னும், வரப்போற இளைய சமுதாயத்தை மட்டும்தான் நான் நம்பி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னும், இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நாளைய வாக்காளர்கள் அப்படின்னும், அந்த வாக்கு எல்லாமே எனக்கு மட்டும்தான் வரும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த அளவுக்கு சீமான் அவர்கள் நம்பிக்கை வச்சிருக்காரு. இது நடக்குமா அப்படின்னு நிர்வாகிகளுக்கே கூட பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் சீமானுக்கு ஒரு படைத்தளபதியாக மாறுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று தினம் நடந்த தேர்தலிலேயே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதும், அதற்கு பிறகு ஒவ்வொரு பூத்துக்கு வெளியும் நின்று நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மக்களுக்கு சொல்லி அனுப்புனது பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்னதாக ஒரு அரசியல் கட்சிக்கு சாதாரண பொதுமக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வரலாறு காணாத சாதனை சீமானவர்களுக்கு கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், நிறைவேறி இருக்கக்கூடிய சீமானுடைய கனவு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.